நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வேலை பண்றாங்க. ரேவதி என்கிற ஒரு கான்ஸ்டபிள் அவங்க தான் எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ்ல மேஜர் ப்ராப்ளமே ப்ரூஃப் கொடுக்கறது தான். யாரு அந்த போலீஸ்க்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்கிறது? சாத்தான்குளம் லாக்அப் டெத் 6 இயர்ஸா போயிட்டு இருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க அட்வொகேட் பிரீத்தி. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், how are you? நல்லா இருக்கேன் மேம். Yes. மேம், இப்ப சாத்தான்குளம் வழக்கு வந்து அந்த 10 பேர் குற்றவாளியா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. இப்போ 9 பேருமே குற்றவாளி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து தீர்ப்பு வரதா இருந்துச்சு போன வீக்ல. அது இப்ப தள்ளி வச்சிட்டாங்களே ஏன் மேம்? இப்ப ஏப்ரல் 2க்கு தள்ளி வச்சிருக்காங்க. எதனால இந்த டிலே? டிலே எதனாலனா வேரியஸ் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம் மேடம். மேபி ஜட்ஜ் நீடட் சஃபிஷியன்ட் டைம் டு டிராஃப்ட் ஆர் டு ப்ரொனவுன்ஸ் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ அவங்களுக்கு டைம் தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று மேபி இன்டர்னலி ஏதாவது ஒரு ரீசனாக இருந்திருக்கும். அதுதான். மற்றபடி ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. இப்பவும் இது வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. அதான் அது பாருங்க, நம்ம என்ன பண்ண, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வேலை பண்றாங்க. எல்லாரும் 6 இயர்ஸ் ஆகுது. ஆமா, அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க, அவ்வளவு ஸ்பான்டேனியஸா இருக்காங்க. 6 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. எஸ். அதுல மேம் இப்ப அவங்களுக்கு தண்டனை வந்து எதை மாதிரி பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? ஒருவேளை ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்ல, சோ தட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யாராவது பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயம் வரும். பட் நடந்துருச்சு இல்ல மேம்? ஆமா ஆமா, நடந்துட்டே இருக்கே. 1 வீக்கா பாத்தீங்களா, 3 டேஸ் டைம்லயே எவ்வளோ ரேப் ஆயிருக்கு, எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது நடந்துட்டே தான் இருக்கும். பட் நம்ம ஜட்ஜஸ் ஆர்டர்ஸ் போடலாம். பட் இப்போ வந்து நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். அவங்க இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தான் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. பட் எஸ், மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டெர்மினேட் பண்ணுவாங்க. இல்ல, ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தாலாவது ஒரு 2 உயிர் போயிருக்கு, அப்பா பையன். இப்ப அந்த ஃபேமிலியே ஒரு நிர்கதியா தான் இருக்கு. ஆமா. அப்ப இதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைஸ்னா ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, ஆஃப் கோர்ஸ் அது நல்லா இருக்கும். பட் பார்க்கலாம் என்னதான் நம்ம ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க. போலீஸ்னாலே ஒரு அடாவடியா பண்ணிட்டு இருக்காங்க மேம். அப்படிதான் இது வந்து கொரோனா டைம்ல ஒரு கடையை மூடல அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளவு ஒரு நேரமும் ஆகல. ஒரு 7 o'clock தான் இருக்கும். ஆமா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hour தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. அது அவ்வளவு டைம்ங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவங்க சொன்னாலே இல்ல அந்த ஸ்பாட்லயே ஒரு அடி அடிச்சுட்டு போயிருந்தா கூட அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்க போறாங்க. ஏன் அடிக்கணும் கூட? அதான் நான் கேக்குறேன். யாரு அந்த போலீஸ்க்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்கிறதுக்கு? அடிக்கிற மாதிரி அவங்க என்ன அந்த இடத்துல மர்டர் பண்ணிட்டு இருக்காங்க, ரேப் பண்ணிட்டு இருக்காங்களா, வேற ஏதாவது வெப்பன்ஸ் வச்சிட்டு இருக்காங்களா போலீஸ் வந்து அடிக்கணும்? அந்த இடத்துல போலீஸ் வந்து அடிக்க முடியாது. இன்னொன்னு வந்து ஏன் அவங்க கிட்ட வந்து மேபி ஓரலி ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம், ஏதாவது சொல்லிருக்கலாம், விட்டுருக்கலாம். பட் வந்து ஏன் அவங்கள ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்கன்னே எனக்கு தெரியல. எதுக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? மேம், இப்போ வந்துட்டு அவங்க வந்து அவங்க கடையை மூடல அப்படிங்கற இஷ்யூக்காக கூட்டிட்டு போல. அவங்கள்ட்ட ஆல்ரெடி போன் கேட்டிருக்காங்க, ஃப்ரீயா ஒரு போன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தர முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால சரி, எனக்கே நீ தரலையா, அப்ப நீ எப்படி கடையை நடத்துற பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் தான் 2 பேரையும் தனித்தனியா கூட்டிட்டு போய் தான் அடிச்சிருக்காங்க. அத அடிச்ச தடம் தெரியாம கூட எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. அங்க இருக்கிற செவுத்துல உள்ள கரைகளை பார்த்துதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அடிச்சுதான் கொண்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த ஸ்டேஷன்ல இருந்த ரேவதி என்கிற ஒரு கான்ஸ்டபிள் அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கு நேத்து. பட் அதுக்கு முன்னாடியே அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்டேஷனை வந்து எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் போட்டு எந்த தடையுமே இல்லாம பண்ணிருந்தாங்க. ஆமா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கூட குப்பை தொட்டில போட்டாங்க. ஆமா ஆமா. அப்ப அந்த லேடி கான்ஸ்டபிள் கூட சொன்னாங்க, எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல, ஆமா, ஒரு 2 உயிர் போயிருக்கு, நான் சொல்றேன் அப்படிங்கறதுனால சொன்னதுனாலதான் அவங்களும் இதுல ஒரு குற்றவாளியா இல்லாம தப்பிச்சிட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அந்த 10வது ஆளா 11வது ஆளும் இவங்களும் போயிருப்பாங்க. ஆமா, டெஃபினெட்லி. அந்த என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்குன்னு எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு பர்சனலாவே தெரிஞ்ச நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் வந்து எக்ஸலன்ட் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியும் நிறைய இடத்துல இன்னும் இது நடந்துட்டே இருக்கு.
மேம் இப்ப ரீசெண்டா அத பார்த்து ஒரு 10 பேரு சேர்ந்து ஒரு 2 ஆள அடிச்சு கொன்னுருக்காங்க. ம். அத தொடர்ந்து இப்ப இந்த லாக்அப் டெப்த் ஆகாஷ், ஆமா, அப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஆமா, ஆமா. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து கோர்ட் எதையும் பார்க்காதா? ம். சரி போலீஸ் அடாவடியா நடந்துக்கிறாங்க நார்மலாவே தெரியும். ம். போலீஸ்னா கொஞ்சம் திமிரா தான் இருப்பாங்க ம். அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ம். இதெல்லாம் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ம். இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு எதுவுமே இல்லையா? ம். இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு எதுவுமே இல்லையான்னா, நம்ம லாஸ் வந்து நம்ம சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு கோர்ட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம 2 பேரும் பேசுறது வந்து டோட்டலி டிஃபரெண்ட். இதுவே நம்ம ஒரு கோர்ட் முன்னாடி ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிறோம்னா, அதுக்கு நீங்க ஒரு போதுமான ஆதாரமும் குடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஓரலா நான் அப்படி பார்த்துட்டேன் அவ்வளோதான் அது சொல்ல முடியாது. கோர்ட்க்கு வந்து அல்டிமேட்லி இட் நீட்ஸ் எவிடன்ஸ். ப்ரூஃப் வேணும். ஓகே நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. ப்ரூஃப் என்ன? இப்போ நெறைய இந்த மாரி கிரிமினல் கேஸஸ்ல மேஜர் ப்ராப்ளமே ப்ரூஃப் குடுக்குறது தான். ப்ரூஃப் குடுக்குறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா சிசிடிவி இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல. சோ இதெல்லாம் இல்லாம நீங்க எப்படி என்ன ப்ரூஃப் குடுப்பீங்க? சோ தட் இஸ் திஸ் இஸ் ஒன் டிஃபிகல்டி ப்ரூஃப் தட் இஸ் குடுத்தாலுமே ஹேப்பனிங். அது வந்து ம். டைம் எடுத்துக்குதுல்ல மேம். ஒரு ம். 6 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம்லாம் கூட ப்ரூஃப் குடுத்து கூட அது ம். வந்து டைம் எடுத்துட்டு தானே போகுது. ம். அது வேரீஸ் வித் கேஸ் டு கேஸ். எல்லா கேஸும் 15 இயர்ஸ் போகுது, 20 இயர்ஸ் போகுதுன்னு சொல்ல முடியாது. நீங்க கேஸ எப்படி கன்டெஸ்ட் பண்றீங்களோ, அது பொறுத்து இருக்கு. அண்ட் சில சில கேஸ் வந்து அந்த நேச்சரா இருக்கும். அது வந்து சில டைம் எடுக்கும். சில வருஷம் எடுக்கும். ஸோ நீங்க வந்து இது வந்து வேணும்ட்டே நடக்குது அந்த மாரியும் நீங்க சொல்ல முடியாது. இட் டிஃபர்ஸ் வித் கேஸ் டு கேஸ். எந்த மாதிரி கேஸ் மேம் இது உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் போயிருக்கு? ரொம்ப வருஷம் போனதுன்னா மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் அது வந்து நெறைய வருஷம் போகும். ஏன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ்னா பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட் ஒருத்தர் 2 பேர் மட்டும் இருக்க மாட்டாரு. பெட்டிஷனரே நெறைய பேர் வருவாங்க. இல்லன்னா ரெஸ்பாண்டன்ட்ஸ் வந்து ஒரு 15, 20 பீப்பிள் வருவாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம பேசுறோம். ப்ராப்பர்ட்டில நெறைய ஷேர்ஸ் இருக்கு. நெறைய லீகல் ஹையர்ஸ் இருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ ஒவ்வொருத்தரும் வரணும். கோர்ட்டுக்கு வரணும். அவங்க விட்னஸ் குடுக்கணும். கிராஸ் எக்ஸாமினேஷன் அது ஒரு செப்பரேட் ப்ராசஸ். ஸோ சம்டைம்ஸ் ப்ராசஸ்னாலே கேஸ் வந்து அவ்ளோ வருஷமா போகும். இப்ப ம். ஒரு நான் சொல்லல. பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு. ம். இப்ப அட்வொகேட்லாம் வந்து அத முடிக்கணும்னு நெனச்சா அந்த கேஸ முடிக்கலாம். ம். அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால, ம். அந்த கேஸ வந்து கொஞ்சம் வாய்தான்னு வாங்கிக்கிட்டு போலாம். இல்ல ம். அவங்க வர வச்சு அவங்கள வெயிட் பண்ண வச்சு, அத காக்க வச்சு ரொம்ப வருஷம், அட ம். போப்பான்ற மாதிரி அது அட்வொகேட் தான் அத மூவ் பண்றாங்க அப்படின்லாம் ம். சொல்றாங்களே மேம். ஆமா. இது வந்து நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளும் கேட்டுருக்கோம். இந்த மாரி அட்வொகேட்ஸ் வந்து சரியா பண்றதில்ல. அந்த மாரியும் இருக்காங்க. ஆமா. அவங்களலாம் எதுவும் பண்ண முடியாதா? இது வந்து வேணும்னே ஒரு ம். வரவங்க எல்லாருமே அப்பாவி மக்களா தான் வருவாங்க. யாரும் ம். ரிச் பீப்பிள்லாம் வரமாட்டாங்க. ம். பண்றவங்க எவ்வளவு வேணாலும் பணம் குடுத்துட்டு வீட்லயே உட்கார்ந்து பார்த்துப்பாங்க. இப்ப இந்த மாரி கேஸ்லாம் வந்து அவங்க ம். எவ்வளவு ஒரு சோகத்துல இருப்பாங்க. அதுலேருந்து வெளில கூட வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 ம். ஆண்கள இழந்திருக்காங்க. ம். இப்ப இத வந்து இவங்க இவ்ளோ தூரம் கொண்டுட்டு போய் ம். பண்றாங்கன்னா, அப்ப நாளைக்கு தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமா வந்தா தானே நல்லா இருக்கும். ம். ஆமா. அதுதான் அகைன் அந்த கேஸும் அந்த 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 அட்வொகேட் வந்து எப்படி அ வாதாடுறாங்கன்னு அதுவும் இருக்குல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். ஸோ அது ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் தான். ஆர்டர் வந்து எப்படி வரும்னு. இப்ப குற்றவாளிகள்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, ஒரு ம். 90 டேஸ்க்குள்ள அவங்கள வந்து 1 மந்த்துக்குள்ளேயே சஸ்பெண்ட் பண்ணிடணும். அத 90 டேஸ்க்குள்ள அவங்கள வந்து சேலரிலாம் குடுக்கக் கூடாது. ஆமா. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து சேலரியும் குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ம். உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு என்ன ஒரு குற்ற உணர்ச்சியில இருப்பாங்க. ம். சம்பளம் வீட்டுக்கு போயிடுது. உள்ள எப்படியும் ஹாயா தான் இருப்பாங்க. ம். இப்ப அந்த தீர்ப்பு கூட தள்ளி போயிட்டு இருக்கு. ம். அப்ப மேபி அவங்க வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது பத்தி நான் சொல்ல முடியாது. பிகாஸ் ஆர்டர் வரட்டும். அதுக்கப்புறம் தான். அண்ட் ஆமா இந்த மாரி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாலும் உனக்கு சேலரி வந்து வந்துட்டு இருக்கும், பென்ஷன் வந்துட்டு இருக்கும்னா, யாருக்கு என்ன குற்ற உணர்ச்சி இருக்கும் நீங்க சொன்ன மாரி. அதனால தான் இந்த மாரி நெறைய கிரைம்ஸ் நடந்துட்டே இருக்கு. யாராவது ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு யாராவது ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்ல. ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். பட் எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ ஸ்ட்ரிக்ட்டா இல்லன்னா என்ன ஆகும்? இந்த மாரி அசிங்கம், இந்த மாரி அ கிரைம்ஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். அதான் நடந்துட்டே இருக்கு. இத பார்த்தீங்கன்னா, அண்ணா யுனிவர்சிட்டிலயும் இப்படிதான் நடந்திருக்கு. அண்ணா ம். யுனிவர்சிட்டில வந்து ஒரு புரொஃபசர் வந்து ஒரு ம். பொண்ண வந்து செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. ம். அவர வந்து அந்த யுனிவர்சிட்டில வந்து இப்போதைக்கு சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ம். இன்னும் டிஸ்மிஸ் பண்ணல. ம். இப்போ இவருக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேம்? அஸ் இன் லீகல் ஆஸ்பெக்ட்லயா? ம். தண்டனை என்னன்னா, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு கிரிமினல் கேஸ் இந்த பெர்சன் மேல போடலாம். அண்ட் இஃப் ஹி இஸ் அக்யூஸ்ட்
அந்த அலிகேஷன் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் ஹி வில் பி அரெஸ்டட் லீகலா. அப்ப யூனிவர்சிட்டில இருந்தும் இவரு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க இவர் தான் குற்றவாளினா அப்ப டிஸ்மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இவர் மேல 2 சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, 2 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. பண்ணியுமே இவர் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு செயல் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ஏதாவது யூனிவர்சிட்டில இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரணும்னா சஸ்பெண்ட் பண்றதுன்னா, சஸ்பெண்ட்னா என்ன, நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு 3 மாசம், ஒரு 6 months to 3 months வந்து நீ வேலைக்கு வராத, நீ வீட்லயே இரு, உன் சேலரி கொடுப்போம், ஃபுல் சேலரி இல்லைன்னா ஹாஃப் சேலரி கொடுப்போம், அதுதான் சஸ்பெண்ட். ஏன் சஸ்பெண்ட் பண்ணும் இந்த மாதிரி ஆளு? இந்த மாதிரி ஆளு உடனே வேலையில இருந்து தூக்கிடாம வெளியே போடணும். ஒரு யூனிவர்சிட்டிலே வந்து சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இவர் மேல கேஸ் இருக்கு, நிறைய பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட்டும் இருந்திருக்கு. இருந்தாலும் இப்ப வரைக்கும் சஸ்பெண்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியாது. இது வந்து நீங்க அந்த யூனிவர்சிட்டியை தான் கேட்கணும், அந்த யூனிவர்சிட்டியை தான் ப்ளேம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு குரு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கரெக்டா? ஸோ நீங்க என்ன மாதிரி உங்க பிஹேவியர் இருக்கணும், உங்க மைண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கணும். அப்போ நீங்க ரெக்ரூட் பண்ணும் போது நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். காலேஜ் இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து இவங்கள தான் ப்ரொஃபஸர்னு டீச்சர்ஸ்னு நீங்க ரெக்ரூட் பண்றீங்க. ஸோ அப்போ நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு டீச்சரை, ஒரு ப்ரொஃபஸரை நீங்க செலக்ட் பண்ணும் போதும். ஸோ காலேஜ் தான் இது வந்து ஏதாவது பண்ணிருக்கணும். ஏன் சஸ்பெண்ட் பண்ணணும்? ஏன் நீங்க அவனை வந்து வெளியே இருந்து தூக்கி போடுங்களேன் அவனை வெளியே, அதுதானே பண்ணிருக்கணும். ஆமா, அந்த யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. கொடுத்துட்டு அந்த ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கும்போது இன்னும் 4 பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வந்து சொல்றாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் சீரியஸா ஆயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு வந்து கம்ப்ளைண்ட்டும் அதிகமாயிருக்கு. இப்ப இந்த கேஸ் வந்து சீரியஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, டெஃபினெட்லி. ஒரு பர்சன் வந்தாதான் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ 5 பேர் 10 பேர் வந்து எல்லாரும் சொன்னீங்கன்னா ஏதாவது ஸ்டெப் எடுத்துதானே ஆகணும். ஸோ கண்டிப்பா திஸ் வில் பி டேக்கன் ஆன் அ சீரியஸ் நோட். இப்ப புழல் ஜெயில இருக்காரு மேம் அவரு. இப்ப அவர் வந்து பெயில்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆமா, டெஃபினெட்லி. இப்போ நீங்க அரெஸ்ட் ஆகி போறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க வந்து பெயில் பெயில் அப்ளை பண்ணுவீங்கல்ல. ஸோ பெயில் கிடைச்சிச்சு. இவர் ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல தானே உள்ள போயிருக்காரு, இவருக்கு எப்படி மேம் பெயில் கிடைக்கும்? பெயில் கிடைக்குமா? பெயில் வந்து ப்ரொவைடட் ஒரு அவங்க வந்து பெயில் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க, கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்க எவ்ரி சண்டே வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க சைன் போடணும், இல்லைன்னா டெய்லி இந்த ஸ்டேஷன் 10 மணிக்கு காலையில போய் நீங்க சைன் போடணும், அந்த மாதிரி கண்டிஷன் போட்டு தான் பெயில் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க அந்த கண்டிஷன் 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அடுத்த நாள் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அந்த பெயில் வந்து இட் கெட்ஸ் கேன்சல்ட். பெயில் கொடுத்தா அவங்க வெளில வந்துடுறாங்க மேம். வந்துட்டு அவர் இருக்கிற எல்லா சாட்சியும் அழிச்சிட்டாரு, இல்ல அந்த பொண்ணுங்களுக்கே அவர் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்றாருன்னா இப்ப அந்த பொண்ணுங்க அடுத்தது முடிவு என்ன இருக்கும்? நீங்க வெளில விட்டதுனால தானே அவர் எல்லாத்தையும் பண்ணுவாரு. அது என்ன பண்ண நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி தானே இருக்கு, நம்ம லீகல் சிஸ்டம் அந்த மாதிரி தானே இருக்கு. வேற என்ன பண்ண முடியும் நம்ம? அப்ப மக்களுக்காக எதுவும் இல்ல. மக்களுக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சர்டன் ப்ரொவிஷன்ஸ், சர்டன் ஸ்ட்ராங்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்படிதான் போகும். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ பெயில் கிடைக்கிறது கூட ஏன் பெயில் கொடுக்குறாங்க, ஏன் பெயில் அப்ளை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அ ப்ரொவிஷன், இட்ஸ் பார்ட் ஆஃப் அ ப்ரொசீஜர். யூனிவர்சிட்டில ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மேம். அந்த பசங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப பண்ணி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அவர் பண்றதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இது ஒரு எல்லைக்கு மேல போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு எடுத்த முடிவு தான் இப்பவாச்சும் கொஞ்சம் வெளில வந்துச்சு. அப்ப ஏன் மேனேஜ்மெண்ட்ல அந்த டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கல? அதுதான் சில சில காலேஜஸ் ஒரு யூசுவலி என்ன நடக்குதுன்னா, அவங்க எம்ப்ளாயி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா யாருமே அது வந்து நீ இந்த மாதிரி பண்ணிருக்கியா உடனே அது சீரியஸா எடுத்துட்டு அவனை வெளியே துரத்த மாட்டேங்கிறாங்க. உடனே இவங்க மைண்ட் செட் எப்படி ஆகுதுன்னா, நம்ம எம்ப்ளாயி மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நம்ம தான் இவரை காப்பாத்தணும், என்ன பண்ணி நம்ம காப்பாத்தலாம், அந்த மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப இது வந்துட்டு தான் இருக்கும், இதுக்கு ஒரு எண்டு கடை இல்லையா? அது நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல மேம், ஒரு அவேர்னஸா இப்படிலாம் கேஸ் கொடுக்கலாம். இப்படி வந்துச்சுன்னா நீங்க இத டக்குன்னு இந்த ஒரு நம்பர், போன் நம்பர்லாம் இதனாலதான் நிறைய பேர் வெளியே வந்தும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே இது வந்து இந்த யூனிவர்சிட்டில தான் நடக்குதுன்னு அவங்க வந்து வெளியே வந்து 5 பேர் வெளியே வந்து சொன்னதுனாலதான் தெரிஞ்சது. மத்த காலேஜஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. கரெக்டா? இப்போ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டே என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் வெளியே வந்து சொன்னாலும் நீ என்ன ஸ்டெப் எடுக்க போற, எனக்கு என்ன ஜஸ்டிஸ், எனக்கு என்ன நீதி கிடைக்க போதா, நீங்க என்ன பண்ண போறீங்க, போலீஸ் என்ன பண்ண போகுது, லா என்ன பண்ண போகுது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நினைக்கிறாங்க.
அந்த மாதிரிதான் ஆயிடுச்சுல நம்ம சொசைட்டியே. ஒரு ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதி வேணும்னா அவ்வளோ கஷ்டப்படணும், அவ்வளோ வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு ப்ராசஸ் மாதிரி அது போகணும். அதெல்லாம் பட்டாதான் உனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம சொசைட்டி, நம்ம சிஸ்டம். ஓகே மேம், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.